நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ ஆண்டு 13/11/2026 அன்று வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மகர ராசிக்கு ராகுவும் கடகராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள். அடுத்த 1.5 வருஷம் 18 மாத காலம் கடகத்தில் கேதுவும் மகரத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்வார்கள். இந்த ராகு கேதுவால் நிழல் கிரகங்களால் சர்ப்ப கிரகங்களால் ஒரு ராசிக்கு மிகுந்த யோகம் பெற வேண்டுமென்றால் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3, 6, 11வது வீட்டில் இந்த சர்ப்ப கிரகங்கள் வரும்போது அளவுக்கு அதிகமான பொருள் சேர்க்கை, குடும்ப உறவுகள் ஒற்றுமை, இப்படி எல்லா வழியிலும் சுகத்தை அனுபவிக்கலாம். மற்ற வீடுகளில் இந்த சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது ஒரு பெரும் பிரச்சனையை உண்டாகிறோம். ராகு கேதுவை பற்றி காணலாம். பார்த்தீங்கன்னா உலகம் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகிறது. இதற்கு காரணம் ராகு. பரந்த விரிந்த உலகத்தை நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே போகக்கூடிய இந்த உலகத்தை சுருக்குவது கேது பகவானுடைய வேலை. அறிவு, ஆசை, அகம்பாவம், ஆடம்பரம் என்று மனிதர்கள் என்னதான் வசதி வாய்ப்பை தேடி ஓடினாலும் ஒரு நேரத்தில் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆன்மீக எண்ணத்தில் பற்று பாசங்கள் அருந்து கேதுவுடைய மோட்சத்தை தேடி வரக்கூடியதான் இந்த கேது பகவானுடைய அமைப்பு. கடந்த 1.5 வருஷமாக விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே ராகுவும் 10வது வீட்டிலே கேதுவும் சஞ்சாரம் செய்தார்கள். அதாவது ராகு கேதுவுடைய மைய புள்ளியில் விருச்சிகம் ராசி இருந்தது. பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 4-10 சர்ப்ப கிரகங்கள் வரும்போது வேலை உத்தியோக காரணமாக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு சிலர் வெளிநாடு வெளியூர் சென்றிருக்கலாம். வெளியில் போய் தங்கி வேலை பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதாவது வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் வீட்டுக்கே வர முடியாமல் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வர்றது மற்ற நாள் பூரா வண்டியிலே இருந்திருக்கலாம். 4வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது என்ன பண்ணிட்டோம்னா இதை தப்பு தண்டா பண்ணிட்டு சிறைசாலை கூட செல்ல வச்சிடும். 4, 10வது வீட்டிலே கடந்த 1.5 வருஷமாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷம் விருச்சிக ராசி என்பதற்கு அப்படி தலைகீழாக மாறும். வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சென்றவர்கள் வேலைக்காக, உத்தியோகத்திற்காக அல்லது கடனுக்காக மற்றவரிடம் பகிர்ந்துக்கிட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் 3வது வீட்டிலே ராகு வரும்போது வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதாவது வெளியில் சென்றவர்கள் குடும்ப வாழ்வை வெறுத்து சாமியாராக சன்னியாசமாக போனவர்கள் கூட வீட்டுக்கு வந்துடுவாங்க. கோச்சாரத்தில் 3வது வீட்டில் ராகு வரும்போது உங்கள் காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். 3வது வீட்டிலே ராகு வரும்போது விருச்சிக ராசி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறது. கடந்த 1.5 வருஷமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கியிருப்பீங்க. இப்போ 1.5 வருஷமாக புதிதாக மாடி வீடு கட்டலாம். புதிதாக வீட்டு மனை, விவசாய நிலம், சொத்துக்கள் வாங்கலாம். புதிதாக உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெரிய அளவு விருச்சிக ராசி என்பதற்கு பெருகும். உங்களுக்கு நல்ல முன்னேற்ற கால நேரம் விருச்சிக ராசிக்கு வருது. இந்த சர்ப்ப கிரகங்கள், இந்த நிழல் கிரகங்கள் சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் நிற்கிறாங்களோ, எந்த வீட்டில் போய் இந்த கிரகங்கள் நிற்கிறாங்களோ அந்த வீட்டினுடைய பலனை முழுவதுமாக செய்யக்கூடியது. இப்போ விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே இன்னொரு 2 வருட காலம் சனி பகவான் செல்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதாவது கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே சனி பகவான் வருவது தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்துக்களை விட, தன்னுடைய தாத்தா சம்பாதித்த பணத்தை விட அதிகமாக விருச்சிக ராசி என்பவர்கள் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி வெளியில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும்.
வெளியில் வந்து தான தர்மம் புண்ணிய காரியங்கள்லாம் செய்வீங்க. அந்த சனி பகவானும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார். ராகுவும் உங்களுக்கு வந்து 3வது வீட்டில் வரும்போது விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வருடம் நேரம் என்று சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே கடக ராசியிலே அடுத்த 1.5 வருஷம் கேது பகவான் செல்வார். 9வது வீட்டிலே கேது வரும்போது ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். கடந்த 1.5 வருஷம் கோயிலுக்கே போக முடியல, எந்த கோயிலுக்கும் போகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அடிக்கடி அடுத்த 1.5 வருஷம் ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீங்க. நிறையா கோயிலுக்கு போவீங்க. நிறையா கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து வேண்டிக்குவீங்க. பரிகாரம் பூஜை இப்படி வந்து நிறையா கோயிலுக்கு தான தர்மங்கள் பணங்காசு உதவி செய்யலாம். 9லே கேது வரும்போது வீட்டை விட்டு வெளியில் சென்றவர்கள், அது வந்து படிப்பு விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு சிறைச்சாலையாக கூட இருக்கலாம், அல்லது கடன் வாங்கிட்டு தலைமறைவாக கூட வாழ்ந்துருக்கலாம். அடுத்த 1.5 வருஷம் 9லே கேது செல்லும்போது உள்ளூருக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஓடி போனவர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு கால நேரம் 9லே கேது வரும்போது. பணம் கொடுக்கல் வாங்கலில் அடுத்த 1.5 வருஷம் மிக சிறப்பாக இருக்கும். வட்டிக்கு பணம் விடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பணம் அதிகமாக வட்டிக்கு விட்டு அதிகமாக வந்து பணம் சம்பாதிப்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் மிகச்சிறப்பாக இருக்கும். கடகம் வந்து ஒரு வியாபார ராசி. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடியவர்கள் அடுத்த 1.5 வருஷம் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல லாபகரமான அமைப்பாக இருக்கும். லாரி, காரு, ஆட்டோ, பஸ்ஸு, டிராவலர்ஸ், வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுத்த 1.5 வருஷம் மிக பிரமாதமாக இருக்கும். இன்னொரு 4-5 வண்டி வாங்கி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டி வாகன தொழிலை நீங்கள் வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம். இப்போ வந்து ஓட்டுநர்கள், அதாவது டிரைவராக மற்றவர்கள் வண்டியில் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக நீங்களே வண்டி வாங்கி, அது ஆட்டோவாக இருக்கலாம், காராக இருக்கலாம், லாரியாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், நீங்களே சொந்தமாக வண்டி வாங்கி அந்த வண்டிக்கு நீங்களே ஓனர் ஆவீங்க. விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலும் 3வது வீட்டிலும் சர்ப்ப கிரகங்கள் வருவது அடுத்த 1.5 வருஷம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறது. உங்களுக்கு வருது நல்ல முன்னேற்றங்கள் வருது. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு வந்து 5வது வீட்டிலே சனி பகவான் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமாக பார்த்தோம். கோச்சாரத்தில் 5வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது நீங்கள் வந்து எப்படி தான் பணம் சம்பாதிச்சுன்னே தெரில. என்னுடைய தொழில் இந்த அளவுக்கு வருமானத்தை கொடுத்துருச்சு, இந்த தொழில் வந்து இந்த அளவுக்கு லாபங்களை கொடுத்துருச்சு, நான் செஞ்ச வேலையில் அபரிவிதமான வருமானங்களை கொடுத்துச்சு அப்படின்னு அடுத்த 2 வருஷம் நீங்கள் வந்து பணம் சம்பாதின்னு அதிக அளவு சம்பாதிக்க போகிறீங்க. விருச்சிக ராசிக்கு சர்ப்ப கிரகங்களும் நல்ல ஒத்துழைப்பு தரப்போகிறது. அடுத்த 1.5 வருஷம் நீங்கள் வந்து பணத்தின் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடையலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.